வணக்கம். குஜராத்தில் 242 பயணிகளுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் விழுந்து நொறுங்கியதில் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 180 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பலியானோர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து லண்டனுக்கு இன்று பிற்பகல் 1:39 மணிக்கு 230 பயணிகள் 12 விமான ஊழியர்களுடன் புறப்பட்ட ஏர் இந்தியா நிறுவனத்தின் போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட ஓரிரு நிமிடத்தில் 700 அடி உயரத்தில் இருந்து விமான நிலையத்திற்கு அருகே உள்ள மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் விடுதி மீது விழுந்து பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. சுமார் 1 லட்சம் லிட்டர் எரிபொருளுடன் சென்ற அந்த விமானம் விழுந்தவுடன் தீப்பிடித்து எரிந்ததால் வான் உயரத்திற்கு கரும்புகை எழுந்தது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினரும் பேரிடர் மீட்புக் குழுவினரும் தீயை அணைக்க பல மணி நேரம் போராடினர். குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்ததால் பல வீடுகளும் சொகுசு கார்களும் எரிந்து நாசமாகின. பயணிகள் பலரை எரிந்த நிலையில் மீட்புக் குழுவினர் தூக்கிச் சென்றனர். மருத்துவக் கல்லூரி விடுதி மீது விமானம் விழுந்ததில் காயமடைந்த 20 மாணவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பயணிகள் 230 பேரில் 169 பேர் இந்தியர்கள் என்றும் 53 பேர் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடா நாட்டவர் மற்றும் போர்ச்சுகலைச் சேர்ந்தவர்கள் 7 பேர் என தெரியவந்துள்ளது. இந்த விமானத்தில் பயணம் செய்த குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்ட 180 பேர் உயிரிழந்துள்ளதாக முதல்கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விமானத்தில் பயணித்த மிக பெரும்பாலானோர் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என கூறப்படுவதால் பலி எண்ணிக்கை 200-ஐ கடக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் 07028-211-1800-569-1444 ஆகிய அவசர உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்து இந்திய விமானத்துறையில் 37 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட மிக கோர விபத்தாக அமைந்துள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் போயிங் 787 ட்ரீம் லைனர் வகையைச் சேர்ந்ததாகும். அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்தின் தயாரிப்பான ட்ரீம் லைனர் நீண்ட தூரம் பயணம் செய்வதற்கான இரட்டை எந்திரங்கள் பொருத்தப்பட்ட ஜெட் விமானமாகும். அதிநவீன வடிவமைப்பு, எரிபொருள் சிக்கனத்துடன் மற்றெந்த பயணிகள் விமானத்தை விடவும் மிகவும் சிறப்பான செயல்பாடுகள் கொண்டதாகும். 2011ஆம் ஆண்டில் அறிமுகமானதில் இருந்து இதுவரை 1000 ட்ரீம் லைனர் விமானங்கள் உலகம் முழுவதிலும் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதுவரை எந்த விபத்திலும் சிக்காத இந்த ரக விமானம் முதல் முறையாக மிக மோசமான விபத்தை சந்தித்துள்ளது. 2014ஆம் ஆண்டு ஏர் இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட இந்த விமானம் 11 ஆண்டுகள் பழமையானதாகும். 1988ஆம் ஆண்டு மும்பையில் இருந்து அகமதாபாத்துக்கு பறந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் அகமதாபாத் அருகே விபத்தில் சிக்கியது. இதில் 133 பேர் பலியாகினர். அதன் பிறகு தற்போது மிக கோரமான விமான விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து ஏற்பட்டதும் அகமதாபாத் விரைந்த 90 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று அவர் கூறியுள்ளார். விமான விபத்து அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் திரு மோடி, விபத்து குறித்து மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடத்தினார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல்